ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு முடிந்து அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வந்தாச்சு. ஸோ வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி கோரிக்கைகள் பல வந்திருக்கு. சென்னையில மிகப்பெரிய அளவில் கோரிக்கை பதாகைகளோடு கோரிக்கை மனுக்களோடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க. சோ உடனடியாக தடுத்து நிறுத்திய காவல்துறை அனுமதி இல்லாமல் வந்திருக்காங்க என்ற காரணத்தை சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க. சோ இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பிட முழுமையா நம்ம பார்க்க இருக்கோங்க. என்னதான் நடந்தது, இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து மிக பெரிய அளவுல போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. சோ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடனடியாக உயர்த்துங்கள், இந்த வேகன்சிஸ உடனடியா நீங்கள் உயர்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு மீண்டும் 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 அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. சோ என்னதான் அந்த கோரிக்கைகள், எஸ்ஜிடி உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு அதிகரிக்கப்படுமா, இதுல உண்மை நிலவரம் என்ன? சோ டிஆர்பியின் அடுத்தடுத்த அப்டேட் என்ன, டிஆர்பியில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய அடுத்த அப்டேட் என்ன, வேகன்சிஸ் உயர்வு நிச்சயமா இருக்குமா, வேகன்சிஸ் உயர்த்துவாங்களா அப்படின்ற கேள்வி முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப செகண்ட் சேவ் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு சொல்லி இரண்டாவது கேள்வி. சோ இந்த மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு டிஆர்பி தரப்புல என்ன சொல்ற போறாங்க, என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதும் பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க வேண்டும். அதே சமயத்துல இந்த பிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியிட போறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியில் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது டெட் எக்ஸாம் தான். டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான நோட்டிபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு. சோ தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. இவ்வாறு டிஆர்பியில மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்புகளும் நிறைய தேர்வர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேர்வர்கள் இதுக்காகவே வருஷ கணக்குல படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்காகவே தயாராகி கொண்டிருக்கிற, இதற்காகவே காத்து கொண்டிருக்கிற நிலைமையில் அரசும் சரி டிஆர்பியும் சரி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்ன நிலைமையில தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, என்ன பாசிட்டிவான அப்டேட் கொடுக்க போறாங்க, இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தற்பொழுது என்னதான் எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் அந்த பிஆர்டி உடைய எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லி இருக்கும். ஸோ ஃபேஸ் இந்த என்ன ஃபேஸ் ஃபேக்டா என்ன நடந்திருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா இந்த பிஆர்டி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் முதற்கட்டமா சிவி லிஸ்ட் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி அந்த சிவி லிஸ்ட் வெளியாயிடுச்சு. அவங்கள ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அடுத்து இரண்டாவது கட்டமா சிவி லிஸ்ட் வாய்ப்பு உண்டாகும். ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பை த சான்ஸ் செகண்ட் சிவி லிஸ்ட் வந்தா கூட வரலாம். அப்படி நபர்களின் எண்ணிக்கை செகண்ட் சிவி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை டபுள் ட்ரிபிள் டிஜிட்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு 200ல இருந்து 250 பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் சிவி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு 200க்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 150 பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவி கூப்பிட்டாலே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரிதான் வாய்ப்பு இல்லை அப்படின்றதே சொல்லிடலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 பேர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் அழைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் வரமாட்டாங்க. அதே மாதிரி இப்ப வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் வராத நபர்கள் மட்டும் இல்லாம 2 முறை வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னா 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அண்ட் ராங்கா அப்லோட் பண்ணியிருந்தா அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறப்ப சர்டிபிகேட் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் சிவி போயிட்டு வந்தவர்கள் பத்தின அப்டேட்கள் எல்லாமே தொடர்ந்து எல்லாமே வந்துட்டே தாங்க இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய சிவில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கேள்விகள், ஒரிஜினல் சான்றிதழ்கள் அனைத்துமே சரிபார்க்கப்பட்டதுங்க. சோ அந்த சிவில என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அந்த சான்றிதழ்கள் எல்லாமே உங்களுக்கு
கையில இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்ளை பண்ணாத பட்சத்திலே இந்த சிவில இருந்து உங்களை நிராகரிக்கு, ஸோ உங்களை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருந்து சிவி அப்லோடு சான்றிதழ் சரிபார்ப்புல நீங்க இருந்தாலே சரியா இருக்குங்க, ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கும். அது எவ்வளவு பேர் வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த வேகன்சிஸை பொறுத்தவரைக்கும் வராத நபர்கள் மட்டுமின்றி இந்த 2 முறை வந்து அரசு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நார்மலா ஒரு டைமும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் எடிட் ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. மற்ற இதுலயுமே நீங்க எல்லாத்தையுமே டிஆர்ஏ பத்தி தான் பார்த்திருப்பீங்க நான் கேள்விப்படுறேன். ஸோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எஜிடிக்கு வேகன்சிஸ் அகைன் அண்ட் அகைன் மிஸ்டேக் ஆனவங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ரிஜெக்ஷன் ஆனவங்க கிட்ட இருந்து வேகன்சிஸ் ஆகட்டும், அதே மாதிரி வராத நபர்களுடைய வேகன்சி ஆகட்டும், இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால செகண்ட் சிவி லிஸ்ட் கட்டாயமா எச்ஐடிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும், ரைட்டா? ஸோ வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எச்ஐடிக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதனால வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா உயர்த்துவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எச்ஐடியோட வேகன்சிஸ் வந்து ஒரு 500ல இருந்து 1500 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து கூடுதலாக அளிக்கப்படுறதுக்கு 99.99% வாய்ப்புகள் இருக்குங்க. சோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டெட்டு. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பு இன்னும் வெளியிடல. ஸோ அதற்குண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் அரசு வெளியிட இருக்காங்க. டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 உடைய அப்டேட்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல வர இருக்கும். அதன் பிறகு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த பிஆர்டிஇ மற்றும் உங்களுக்கே தெரியும். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பிஜிடிக்கு எஜிடிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்திய என்ன பண்ணலாம். ஸோ அதுக்காக சில பாசிட்டிவான அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எதுல அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் பட்டியலில் 500 நபர்கள் அப்பாயின்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ கார்பரேஷன் அடுத்த இந்த போஸ்டிங் வந்து இருந்து ஸோ அதனால அதுக்கென தேர்வுகள் உடனடியாக நடத்தி அந்த அப்டேட் வந்து அவங்க கொடுக்கணும், அந்த போஸ்டிங் அந்த இடத்துல போடணும்ன்றது சாத்தியமற்றது. ஸோ அதனால இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்து பாத்தீங்கன்னா எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 வேகன்சிஸாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம். எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து நிச்சயமா 100% இந்த ஆண்டு கண்டிப்பாக விலை மதிப்பில்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜிடியோட வேகன்சிஸ் வந்து ஏற இருக்குங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே நீங்க உங்களுடைய புதிய அப்டேட்டுகள் எல்லாமே தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேணாலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு சொல்லப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.